இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. சத்திர சிகிச்சையின் போது தனது கையை இழந்த சட்டப்பீட மாணவியான அச்சலா பிரியதர்ஷனியின் எதிர்கால கல்வி நடவடிக்கைகள் எவ்வித இடையூறுமின்றி முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பிரதி உபவேந்தர் பேராசிரியர் பிரேமகுமார டி சில்வா தெரிவிக்கின்றார். இதேவேளை புதிய தொழில்நுட்பத்தின் கீழ் இலத்திரனியல் கையொன்றை அவருக்கு பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் அனுசரணை வழங்குவதாக அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல தெரிவிக்கின்றார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும். இது விடயம் தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார். புதிய செயற்கை கையை பெற்றுக் கொடுப்பதற்கான திட்டம் ஒன்றுக்கு பூரண அனுசரணை வழங்கப்பட உள்ளது. இது சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த கை வழங்கப்படுவதனூடாக அச்சலா மீண்டும் பழைய நிலைமைக்கு வர முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்த கைகள் வழங்கப்படுவதாயின் அது ஒரு குறுகிய கால தீர்வாக அமையும். அப்படியாயின் எதிர்காலத்தில் அவர் எவ்வாறு சமூகத்தினை எதிர்கொள்வார் என்பது தொடர்பில் நமக்கு கேள்வி எழுகிறது. අනාගතයේදී ඇය කොහොමද මේ සමාජයට එකතු වෙන්නේ කියන කාරණය. ශිෂ්‍යාව වෙනුවෙන් විශ්වවිද්‍යාලයේ இது மாணவி தொடர்பில் பல்கலைக்கழக ரீதியில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும். குறிப்பாக எதிர்வரும் காலங்களில் நடைபெறுகின்ற பரீட்சைகளில் பங்கு கொள்வது தொடர்பில் நாங்கள் உபவேந்தரினூடாக அறிவித்துள்ளோம். அதற்காக முன்னெடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் செய்வோம். சட்டப்பீட மாணவியின் சம்பவத்தை மறைப்பதற்கான சதி ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு அமைய சுகாதார அமைச்சில் உள்ள வைத்தியர்கள் சிலர் இது தொடர்பில் பாரிய தலையீட்டை மேற்கொள்கின்றனர். ஏதாவது ஒரு தொழில்நுட்ப கோளாறினால் எமது சகோதரி அச்சலா பிரியதர்ஷினிக்கு இவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டதாக அவர்கள் கூற முயற்சிப்பதாக எமக்கு அறிய கிடைத்துள்ளது. இது விடயம் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்ள நாம் இது முதல் இயன்றவரை முயற்சிப்போம். අපි උත්සාහ කරනවා අපිට හැකි පමණින් මේ සම්බන්ධව තොරතුරු හොයාගන්න. ඒ සිද්ධිය ඇතිවීමේ කාරණාව කුමක්ද කියන එක කරන පරීක්ෂණ වලින් අවසාන නිගමනයට ඒවි. இது சம்பவத்துக்கான காரணம் எதுவென்பது விசாரணைகளின் முடிவில் தெரியவரும். விசாரணைகளின் நிறைவு எதுவாக இருந்தாலும் மக்களின் எண்ணங்களை புறக்கணிக்க முடியாது. நமது நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட இடமளிக்க முடியாது. எவருக்கும் தவறு ஏற்பட முடியும். வைத்தியர்களுக்கு மாத்திரமல்ல, அனைவருக்கும் தவறு ஏற்பட முடியும். இங்கு கேள்வி என்னவெனில், எந்த எல்லைக்கு தவறிழைக்க முடியும், எந்த எல்லைக்கு தவறுகளை ஏற்றுக்கொள்ள முடியும்? நமது கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் போது இவ்வாறான விடயங்கள் தொடர்பிலும் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். කොතෙක් දුරට අඩුපාඩුකම් වලට ඉඩ දිය හැකිද? මේ පිළිබඳව අපේ වගකීම් සහ යුතුකම් ඉටු කිරීමේදී අපි කොතෙක් දුරට ඒ සඳහා අපේ අවධානය අපි යොමු කරනවාද? சட்டப்பீடத்தின் இறுதி ஆண்டில் கல்வி கற்கும் அச்சலா பிரியதர்ஷினி வீட்டின் படிகளில் தவறி விழுந்தமையால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். முதலில் ஒரு பக்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மாத்திரை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். தேசிய வைத்தியசாலையில் அவரது கைகள் சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டதுடன் அவர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். விளையாட்டுச் செய்தி. தம்முடைய பொறுப்புகளை சரிவர நிறைவேற்ற விளையாட்டுத்துறை அமைச்சரின் பூரண ஒத்துழைப்பு தமக்கு கிடைக்கும் என தேசிய கிரிக்கெட் தெரிவுக்குழு உறுப்பினர் ஹஷான் திலகரத்ன தெரிவிக்கின்றார். புதிய தெரிவுக்குழு நடத்திய முதலாவது ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறினார். அரசியலை விடுத்து கிரிக்கெட் விளையாட்டை முன்னிலைப்படுத்தி தீர்மானங்களை எடுப்பதாக தெரிவுக்குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சனா ஜாசூரிய தெரிவித்தார். ஹஷான் திலகரத்ன தாமத் ஹஷான் திலகரத்ன இன்னும் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ இங்கில்லை. இலங்கை கிரிக்கெட்டுக்கு வந்ததும் முழு இலங்கையும் ஒன்றாகும். இலங்கை கிரிக்கெட்டுக்கு முதலிடம் அளித்தே நாம் செயற்படுவோம். இந்த தெரிவு குழுவும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனமும் அவ்வாறே
கிரிக்கெட் விளையாடிய முன் அனுபவம் உள்ள ஹஷான் திலகரட்ன போன்ற ஒருவரை தெரிவு குழுவுக்கு பெயரிட்ட விளையாட்டுத்துறை அமைச்சரின் தீர்மானத்திற்கும் நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஹஷான் இலங்கையின் சிறந்த முன்னாள் அணித் தலைவர் ஆவார். இதற்கு முன்னர் உங்களை அணியின் முகாமுத்துவத்துக்கு பெயரிட்ட போது அரசியலை விட்டு வாருங்கள் என உங்களுக்கு கூறப்பட்டது. நீங்கள் இப்போது அரசியலை விட்டு விலகியா வந்துள்ளீர்கள் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். எனது அரசியல் நிலைப்பாடு அவ்வாறே உள்ளது, அதில் மாற்றமில்லை. எனினும் சில காலங்களில் ஒரு சில தவறான உதாரணங்களை சில அரசியல்வாதிகள் வெளிக்காட்டினர். அதற்காக நாம் வருத்தப்படுகின்றோம். விளையாட்டுக்கு எந்த விதத்திலும் அரசியல் அவசியமில்லை என்ற நிலைப்பாட்டில் சகலரும் இருக்கிறோம். இந்த நாட்டு கிரிக்கெட் விளையாட்டை முன்னோக்கி எடுத்து செல்வதே எமது தேவையாகும். அதற்கு எம்மாலான ஏதேனும் ஒன்றை செய்ய முடியுமானால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அதுதான் எமது தலையாய பொறுப்பாகும். நிர்வாக குழு மற்றும் அமைச்சரிடம் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆம், உண்மையாகவே மிக தெளிவாக அந்த நம்பிக்கையும் அவர்களது ஆசீர்வாதமும் கிடைக்கும் என நான் நம்புகின்றேன். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.